இருப்பாங்க பார்த்தீங்களா, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் இருந்தாலோ இல்லை ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை ஹார்ட் அட்டாக் ஏற்கனவே வந்திருந்தாலோ அவங்க வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் டாக்டர் கலை செல்வி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம டெய்லியும் நம்மளோட வீட்டில் விதவிதமாக நிறைய உணவுகளை சமைக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த்தியாக இல்லை வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக அப்படின்னு பார்க்கும்போது டேஸ்ட் வைஸ் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். அந்த வகையில் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் பிரியர்களுக்கு முக்கியமாக மட்டன். ஓகேங்களா? அந்த மட்டன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதே மாதிரி யாரெல்லாம் மட்டன் வந்து சாப்பிடக்கூடாது, யார் சாப்பிடலாம், நெக்ஸ்ட் வந்து மட்டன் சிக்கன் இது ரெண்டுத்துல எது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அது நல்லது கொடுக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்ப்போம். மட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ல்டு வைடு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட் அப்படின்ட்டே சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ மட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், கோட்லேருந்து வரக்கூடியது தான் மட்டன் கறி. ஓகேங்களா? இல்லைன்னா ஷிப்புன்னு கூட சொல்லலாமே, வச்சுக்கலாமே. அதுலேருந்து வரக்கூடியது தான் நம்மளுக்கு மட்டன் கறி. ஒரு 100 கிராம் மட்டன் கறியில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 260 கிராம் அப்ராக்சிமேட்டாக கலோரிஸ் இருக்குது. ஓகேங்களா? மட்டனில் என்னென்னலாம் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது ஃபேட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபேட்டு, ப்ரோட்டீன், அயன். ஓகேங்களா? அதே அளவு கொலஸ்ட்ரால். இது 4மே அதிகப்படியாக இருக்கக்கூடியது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மட்டன். ஓகேங்களா? மட்டன் பொறுத்த வரைக்கும் ரெட் மீட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ரத்த சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மட்டன் அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இதில் விட்டமின் B12 இருக்குது. ஓகேங்களா? விட்டமின் B6 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அயன் இருக்குது, ஜிங்க் இருக்குது, செலினியம் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தம் ஊறுறதுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இந்த மட்டனில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து இப்போ அனிமிக்கா இருப்பாங்க பார்த்தீங்களா, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த மட்டன் அப்படின்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமன்ஸ். ஓகேங்களா? இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அயன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லாமல் இருந்துச்சு, அயன் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ரீடம் லேபர், அதாவது குறை மாதத்தில் வந்து குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ அவங்களுக்கு இந்த அயனோட இன்டேக் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமன்ஸ் வந்து மட்டன் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அனிமிக்காக இருக்கிறவங்க மட்டன் எடுத்துக்கிறது நல்லது. மட்டன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுவும் நான் சொல்லிட்டேன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வளர குழந்தைகள் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நல்ல உடல் வளமாகட்டும், மசில் க்ரோத் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஒரு உடம்பு வந்து சோர்வு பிரச்சனை இருக்குது, ரொம்ப ரத்த சோகை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம். ஹீமோகுளோபின் குறைபாடு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் வந்து யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால் இருக்குங்க இதில். ஓகேங்களா? ரொம்ப கொலஸ்ட்ரால் ஒரு 50% மேலே நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ராலே இருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மட்டனில். அப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் இருந்தாலோ இல்லை ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை ஹார்ட் அட்டாக் ஏற்கனவே வந்திருந்தாலோ அவங்க வந்து தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? பேலன்ஸ்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிவிகிதமாக எப்பயாச்சும் ஒரு நாள் சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது. ரெகுலராக சாப்பிட்றது ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ஹெவி கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து சிக்கனை கம்பேர் பண்ணும்போதோ இல்லை ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போதோ இதில் வந்து ஹை ஃபேட் இருக்குது. ஓகேங்களா? நல்ல ஒரு ஃபேட் இருக்கிறதுனால, கொழுப்பு சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து இந்த ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எதனா பிரச்சனை இருக்குது உடம்புல அப்படின்னும் போது அவங்களுக்கு ப்ரெஷரோ இல்லை மற்ற பிரச்சனைகளோ டயபெட்டிக்கோ இந்த மாதிரி வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து இந்த மட்டன் அதிகமாக எடுத்துக்கும் போது. அதனால் வந்து ரொம்ப ஃபேட் கண்டென்ட் இருக்குது, ஆல்ரெடி ஃபேட்டிக்காக ரொம்ப கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மட்டன் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து எக்ஸசிவான ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனைகள் உடம்புக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை ஃபேட் இருக்குது, ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது. இப்போ வந்து இது ரெண்டுமே என்ன அப்படின்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆகக்கூடிய பொருட்கள் கிடையாது நம்ம வயிற்றில் பொறுத்த வரைக்கும். அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க, எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அல்சர் இருக்கவங்க, நெக்ஸ்ட்டு வந்து செரிமான கோளாறு இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக ஜீரணிக்காது, டைஜஷன் சரியாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ப்ளோட்டிங் இருக்கும், அதாவது வயிறு கொஞ்சம் நம்மளுக்கு உப்புசமாக இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரலாம், மலச்சிக்கல் வரலாம், இல்லை ஒரு சிலருக்கு எக்ஸசிவாக டயரியா கூட ஆகலாம்.
இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? இந்த மட்டன் சாப்பிடும்போது இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடணும், லிமிட்டடாக சாப்பிடணும், ரொம்ப எக்ஸசிவாக சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலாம் மட்டன். ஓகேங்களா? எப்படின்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்னால் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த அரிப்பு வர்றது, ஒரு சிலருக்கு வீக்கம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இது வந்துச்சு அப்படின்னா அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் மட்டன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மட்டன் எடுத்துக்கிறத வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, சைடு எஃபெக்ட் சொன்னோம், நன்மைகள் சொன்னோம், எல்லாமே ஓகே. மட்டன் சிக்கன் இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எதுங்க நல்லது அப்படின்னு கேட்டீங்க, ரெண்டுமே ஈக்குவலான ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கக்கூடிய ஃபுட்டு தாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ நீங்கள் மட்டன் எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேட் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஒல்லியான உடம்பு இருக்கவங்க, உடல் எடை கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து மட்டன் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து ரொம்ப குண்டா இருக்கும், நம்ம உடல் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சிக்கன் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு அதில் கலோரிக் வேல்யூ கம்மி, அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க மட்டன் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிட்டு சிக்கன் எடுத்துக்கிறத நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்குது, நெக்ஸ்ட் கலோரி கம்மி, நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு மெடிக்கல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் டாக்டர் கலைச்செல்வி. வணக்கம்.